الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் தீர்ப்பை போற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே அவனுடைய ரப்புல் ஆலமீன் ஆகிய ஏக இறைவன் அவனுடைய அருள்மழையை நன்மையை வாரி வழங்கக்கூடிய இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கலந்து கொண்டிருக்கின்ற அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உரித்தாகட்டுமாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு யௌமுல் ஜும்ஆவினுடைய முதல் உரையில நான் தேர்வு செய்த தலைப்பு யுக முடிவு நாளின் அடையாளங்களில் மறுமை நாளுடைய அடையாளங்கள் பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட யுக முடிவு நாளைக்கு முன்னால் காலம் சுருங்குதல் என்ற தலைப்பாக காலம் சுருங்குதல் பற்றி சொல்லிவிட்டு நேரம் இருந்தால் மற்ற அடையாளங்களை யுக முடிவு நாளின் மறுமை நாளின் அடையாளங்களை ஜும்ஆவின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன சிறு அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடக்கும். அந்த நடத்தலை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமகால முன்னறிவிப்புகள் அதுபோல இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடிய முன்னறிவிப்புகள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்புகளை பிரித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு செல்வதை நமக்கு பார்க்க முடியாது. சின்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அதில் காலம் சுருங்குது, காலம் சுருங்கும். அப்படி காலம் சுருக்கிவிட்டால் நீங்கள் உலக அழிவு நாளை எதிர்பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் குர்ஆன்ல இந்த காலத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்ல, பொதுவாக மனிதர்களுக்காகத்தான் பூமியை படைத்திருக்கிறான், வானத்தை படைத்திருக்கிறான், அண்ட சாஸ்திரங்களை படைத்திருக்கிறான், எல்லாமே மனிதர்களுக்காகத்தான். எல்லாம் நாம எதை சொல்ல குர்ஆன்ல எதையுமே வீணா படைக்கலை, ஒன்று மணி அட்டத்து வட்டாரையும் கழித்துனே சிந்தித்து பாரு என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இது எல்லாமே மனிதனுக்கு உரியதுதான். எல்லாம் படைச்ச எல்லாம் மனிதனுக்கு உரியதாக எல்லாம் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் காலம் முக்கியமான ஒன்று. காலம் நேரத்தில் தான் உலகமே இயங்குது. அப்படிப்பட்ட இந்த கால நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு திருமலை குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டால்
முதல் மனிதரை தொட்டு அல்லாஹ் சொல்றான். 2வது அத்தியாயத்துல 36வது இறைவசனத்தை அல்லாஹ் சொல்றான், فَزَلَّهُمَ الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَ فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَىٰ حِينٍ. அவ்விருவரையும் அங்கிருந்து சொர்க்கத்தில் இருந்து அந்த தோட்டம், சொர்க்கமோ தோட்டமோ ரெண்டுல ஒண்ணு, அங்கிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவ்விருவரையும் அங்கிருந்து ஷைத்தான் வெளியேற்றினான், அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த அந்த உயர்ந்த நிலையில் இருந்து, சொர்க்கத்தில் இருந்து அவங்க இருந்த அந்த உயர்ந்த நிலையில இருந்து அந்த ஷைத்தான் அவர்களை வெளியேற்றினான். இறங்குங்கள், நல்லா சொல்றான், உங்களின் சிலருக்கு எதிரிகள், உங்களுக்கு பூமியில வளர்ப்பு முஸ்தகரும் மத்தாவும் இலாகி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று அல்லாஹ் ரப்பல் திருமறையில ஆதம் நபி முதல் மனிதரை ஷைத்தான் வழிகளுக்கு தூக்கி பூமிக்கு எறியப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்றது என்ன, காலம் இருக்குது, நேரம் இருக்குது, வருஷம் இருக்குது, நாள் இருக்குது, மாசம் இருக்குது, எல்லாமே பூமியில இருக்குவா. சொர்க்கத்துல அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கூட இடம் இல்லை என்று அல்லாஹ் ஆதம் நபி என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மரத்தை நெருங்கக்கூடாதுங்கிறான். ஷைத்தான் தூதர் நெருங்கிறாரு, தூக்கி வீசிடுறான். அவ்வளவு உத்தரவு மன்னிப்பு கேட்டால் மன்னித்தான். இப்படி விஷயத்தை பார்க்கணும். அப்ப காலம் என்பது ஒரு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதல் மனிதரையே பூமிக்கு அனுப்ப நோக்கம் உலகத்தில் போய் சம்பாத்தியம் பண்ணு, தொழுகு, விவாதத்து பண்ணு, நன்மையான காரியங்களை உன்னை உட்படுத்திக் கொள்கின்றதான் எல்லாம் அவரை பூமிக்கு இறக்கலாம் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். 6வது அத்தியாயத்தில் 96வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபாலிகுல் இஸ்பாத் வஜஅலல் லைல சக்னா வஷ்ஷம்ஸ வல் கமர ஹுஸ்பானா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம். அவனே காலை பொழுதை ஏற்படுத்துபவன், அல்லாஹ்வாகியவன் தான் காலை பொழுதை ஏற்படுத்துபவன். இரவு பொழுதை அமைதி தருவதாகவும் சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டியாகவும் அமைத்தான். இது மிகைத்தவனாகி அறிந்தவனின் ஏற்பாடு என்று அல்லாஹ் என்ன செய்யலாம். இந்த சூரிய சந்திரன் இரவு பகலாம் எல்லாம் டைமுக்குள்ள சுற்றுது. உலகம் அஞ்சிருச்சின்னு சொன்னால் உலகம் அடையக்கூடிய நேரத்தில் எல்லாம் துருத்துலாம் பறந்துடும். எல்லாமே கால நேரமாக உலகம் அணையும் போது கிடையாது, முடிச்சு அவ்வளோதான். அந்த மாதிரி எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. எல்லாம் இந்த கால நேரத்தின் விதிப்படி எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்படி இன்னும் அல்லாஹ் வந்து 7வது அத்தியாயத்தில் 24வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வந்துகிட்டே அவரை பற்றி ஆதம் நபியை பற்றி பேசும்போது, கால அஹ்லிது பஅலுக்கும் லிபஅலின் அதுவும் வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகரும் மதாஉன் இலாஹின். இங்கிருந்து இறங்கி விடுங்கள், சொர்க்கத்தில் இருந்து உங்களில் ஒருவர் மற்றவர்களுக்கு பகைவர்களாவீர்கள். உங்களுக்கு பூமியில குறிப்பிட்ட காலம் வரை தங்குமிடமும் வசதியும் உள்ளன என்று இறைவன் கூறினார். பூமிக்கு போங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே தான் நீங்கள் தங்க போறீங்க. அப்படி தங்கக்கூடிய நேரத்தில் அங்கே போய் சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க. அதுக்கு போய் இறையச்சமுடைய ஒரு சின்ன தொகை தான். இறையச்சமுடைய அல்லாஹ்வை பயந்தக்கூடிய ஒரு சின்ன தொகையை தவிர, சின்ன கூட்டத்தை இறைநம்பிக்கையாளர்களை தவிர பூமிக்கு போனீங்கன்னா சண்டை சச்சரவு விட்டு குத்து அது இது குடும்பப்பகை, குடும்பத்தின் பகை, சமுதாய பகை, நண்பர்கள் பகை, தெருக்கள் பகை, ஒரு மாநிலத்து சண்டை பிடிக்கிறானா இல்லையா, மாநில சண்டைகள், நாட்டு சண்டைகள் என்றெல்லாம் கூட வந்து அந்த மாதிரி பகையில் இருப்பீர்கள், பகை மாறுபாடு இருப்பீங்க என்று அந்த மாதிரி இருந்தால் பூமி தான் காலம் நேரம் உள்ள பூமி தான் உங்களுக்கு தங்கிவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இப்போ திருமறை குர்ஆனில் வந்துக்கிட்டு அல்லாஹ் கால நேரத்தை பற்றி சொல்கிறான். 7வது அத்தியாயத்தில் 25வது இறைவசனம், கால ஃபீஹா தஹியமா ஃபீஹா தமூதுன வமின்ஹா துஹ்ரஜூன். அது அந்த பூமியிலே வாழ்வீர்கள், அதிலேயே மரணிப்பீர்கள், அதிலிருந்தே வெளிப்படுத்தப்படுவீர்கள் என்றும் அல்லாஹ் கூறினான். அப்போ பூமியில தான் கால நேரம் எல்லாமே என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட காலம் விரைந்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஆதம் நபி அவர் வாழ்ந்த காலம் எந்த மாதிரி இருந்தது, எவ்வளவு நாட்கள், அவ்வளவு நிறைய ஆண்டுகள் வசித்தாங்க. 1000க்கு மேலே அந்த மாதிரியெல்லாம் ஆண்டுகள் வசித்தார்களா இல்லையா பூமியில. அந்த காலம் உருந்து ஓடி இருக்கிறாங்க.
நூஹ் நபி அவர்கள் அவர்களுடைய சமுதாயம் 950 ஆண்டு காலம் வசித்தார்கள், அதற்கு மேலே வசித்தார்கள். ஆனால் காலம் சுருங்கும். அவங்க வாழ்ந்த காலத்தில் கூட நேரம் போயிடுச்சு என்று சொன்னார்கள். இப்போதானே எந்திரிச்சேன், அதுக்குள்ள காலையில் எந்திரிச்சேன், சுபுக்கு எந்திரிச்சேன், சுபு தொழுவா தரித்திரி முடிச்சவங்க அந்த சப்ஜெக்ட் வேற. சுபு தொழுவா என்ன செய்யலாம், இப்போ பத்திரிக்கை சுபுக்கு போனோம் சொல்லி தொழுதல, அதுக்குள்ள மாலை கொண்டு இருட்டி போச்சு அப்படின்னு சொல்லி நேரத்தை என்ன செய்யணும், ஃபாஸ்ட்டாக போகுதுங்கிறாங்க. எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நேரம் என்னங்க அப்படிதான் நினைக்கிறோம். அப்போ சில மணி நேரங்களை வேகமாக உருண்டு ஓடுதுன்னு சொன்னால் பல மணி நேரங்கள். அப்போ ஒவ்வொரு வட்டி பாருன்னு சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் மட்டை வெட்டிக்கிற மாதிரி இல்லை யாரும் இருந்தாங்க. நம்மளாம் ஒரு சுருக்கி வச்சிருக்கோம் வட்டி நேரங்களை நான் சொல்லிட்டு 1/4 மணி நேரம், சில இடத்துல 20-25 நிமிஷம் நேரத்துக்காக வைப்பாங்க. அந்த ஊரில் இதுக்கு சத்தக்க வரலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பாக்கி சொல்லுவார் இக்காமத்து 1/4 மணி நேரம் கிடக்கும். ஒடிச்சிட்டு படப்பட படத்துக்கு நேரம் போய் சொல்லுறது போக முடியாது, அளவுக்கு நேரம் ஓடி போயிடும். அப்போ ஒரு சின்ன ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் சுருக்கு வைக்கிறோம்னு சொன்னால் அதே நேரமாக ஓடி போயிடும். பல மணி நேரங்கள்லாம் இதை ஓடணும், இதுவும் ஓடிடும், பல மணி நேரங்களும் இவரெல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி காலங்கள் சுருங்கும் என்று நபிகள் நாயகம் சொல்ல முன்னறிவிப்பு செஞ்சாங்களே, அந்த காலத்தை அனுபவித்தார். நீங்கள் மறுமை நாளை எதிர்பார்ங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். நம்ம காலம் சுருங்கும். அப்படி சுருங்கினால் மனுஷன் மென்டாலிட்டியாக அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, டென்ஷன் ஆகிடும். ஒரு வேலை 8 மணி நேரத்தில் செய்யணும்னு சொன்னால் 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீண்ட நேரம் இருந்தால் செய்ய முடியும். 8 மணி நேரத்தில் இப்போ காலையில் போனால் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரலாம், 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு சொன்னால் அந்த மாதிரி போன வரலாம் டக்கு முடிப்பு தான் ஆஃபீஸுக்கு போன வரலாம் திரும்பிடுறாங்க. அந்த அளவுக்குலாம் நேரம் வேகமாக போகும், பண்ணி முடியாது. சரசு நேரம் போயிடும், வேகம் அப்படியே கிடக்கும். துணி தோப்படி எடுத்து போட்டு வச்சுக்கலாம், 10-20 சட்டையை சேலைகளை போட்டு வச்சுக்கிங்க. இந்த போட முடியாது, வாஷிங் மிஷின்லேயே கையால் துவைக்க முடியாத அளவுக்கு நேரம் அப்படி போயிடும். அவங்க இப்போ எடுத்து வச்சேன், அதுக்குள்ளே ரிசல்ட் பாவம் சொல்லிச்சு, அசல் பாவம் சொல்லிச்சேன்னு சொல்லி அப்படியே நேரத்தை கடத்திடுறேன், நாளைக்கு பார்த்துக்குவோம். அப்போ நேரங்களை பொறுத்த வரைக்கும் விரைந்து செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதுலேயும் வாழ்க்கையை பயணிக்கிறது, அதான் வாழ்க்கை. அந்த மாதிரி நேரங்கள் உருண்டு ஓடினாலும் கூட நம்ம அதுலேயும் கூட சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக ஒரு ஆரோக்கியமானவர்களாக இருந்து கொண்டு நம்ம உலகத்தில் அந்த நேரத்தை உன்னால நேரம்னால காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்றெல்லாம் பயங்கர என்ன செய்வாங்க, வைத்தியமாக தத்துவங்கள் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கால நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை முதல்ல கணங்கள். 23:112 அல்லாஹ் சொல்றான், கால கம் லபிஸ்து ஃபில் அர்தி அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையில் எவ்வளவு காலம் பூமியில வாழ்ந்தீர்கள் என்று இறைவன் கேட்பான். ஆம்பளை பொம்பளை அம்புட்டு பேரே எல்லாம் ஜின்னுக்கு ஜின்னு எல்லாத்தையும் எழுப்பியெல்லாம் கேட்பாளே, உலகத்தில் வாழ்ந்தீங்கல்ல, ஆண்டுகளின் எண்ணிக்கை உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள். காலக்கம் லபிஸ்து ஃபில் அர்தி அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கையில் எவ்வளவு காலம் பூமியில வாழ்ந்தீர்கள் என்று நாம் ஒரு இடத்தை கேட்போம். மனிதன் சொல்வான், காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின் ஃபஸ்அலில் ஆதீன், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம் நாம் இந்த பூமியில வாழ்ந்தோம். இறைவா கணக்கிட ஒரு இடத்துல கேட்டுக்கொள். எவனெல்லாம் கணக்கிடக்கூடியவனாக இருக்கிறானோ அப்படி போய் எல்லாரும் எவனும் கணக்கிட மாட்டான், 50 பேர் நிற்பான், மறுமையில அடிமையாக நிற்பான். அவன் மனிதனுடைய பதில் என்ன, இறைவா கணக்கிடுவ இடத்துல கேட்டுக்கொள். ஒரு நாள் உலகத்தில் வாழ்ந்தோம், 1/2 நாள் வாழ்ந்தோம் என்று சொல்லுவான். அவன் அதை நபி காலத்தில் 100 நபி காலத்தில் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்துருப்போம். நம்ம காலத்தில் 100 வருஷம் வாழ்ந்துருப்போம், 50-60 வருஷம் வாழ்ந்துருப்போம். ஒரு நாள் 1/2 நாள் பூமியில் வாழ்ந்தோம் என்று அவன் சொல்லுவான் என்று எல்லாம் சொல்லி காட்டினான் என்று சொன்னான். அப்போ சிந்தித்துப்பார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அந்த மாதிரி நேரங்காலங்களை பற்றி எல்லாம் பேசும்போது வேகமாக போகக்கூடியதாக இருக்கிறது. மனிதனும் அப்படிதான் சொல்லுவான் என்று எல்லாம் குரான் சொல்றானா இல்லையா. அதுபோல நம்ம காலத்தை பற்றி பேசும்பொழுது 340 மேலே சொன்ன வசனம் அத்தியாயங்கள் வசனத்தை அதில் நான் சொன்ன வசனம் சரி அது உள்ள போயிடுச்சு தோணல. அப்போ 18-10 அல்லா சொன்னான், அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 140வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தில்கல் ஐயான் உதாவிலா பைனன்னாஸ், மனிதர்களிடையே கால சக்கரத்தை நாம் தான் சொல்ல செய்கிறோம். இப்படி கால சக்கர நேரங்கள் சுழந்துக்கிட்டு வரும். ஏழை பணக்காரனாகவும் பணக்காரன் ஏழையாகவும், நோயாளி
ஆரோக்கியமானவன் ஆரோக்கியமானவன் நோயாளி ஆகலாம் இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலையுமே காலசக்கரத்தை நாம் சொல்ல செய்தோம் நல்லா சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி திருமலை குரானை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எங்க பார்த்தாலும் காலம் நேரத்தை பற்றி நல்லா பேசுகிறான். அப்படிப்பட்ட இந்த கால நேரத்தில் எப்படி இருக்கான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, வந்துக்கிட்டு இருக்க முடியும் கடைசி ஃபைனல்ல தஜ்ஜால் வருவான் உலகத்துக்கு. அவர் ஒரு பெரிய குடும்பம். தஜ்ஜால் வந்து சில கடவுள் சக்தியெல்லாம் இருக்கும், எல்லாம் கொடுப்பான். தஜ்ஜால் வந்து அல்லாஹ் அவனுக்கா இருக்காது, அவன் ஷைத்தான். உலகத்தில் மக்களை சோதிப்பதற்காக அல்லாஹ் அவனுடைய தஜ்ஜாலை கொண்டு வரான். பெரும் பொய்யனான தஜ்ஜால் வந்து வானத்துக்கு கட்டையிடுவான், மழை பொழிய சொல்லுவான், மழை பொழியும். பூமியை நெற்கல் இந்த பயிர்கள் ஆப்பிள் பழம் இதாவது எல்லா வகையான நெல்மணிகளையும் வளர செய்யுமா. திராட்சை தோட்டம் இது எல்லாத்தையும் இப்படியுமா இந்த கைகள் மாயங்கிற மாதிரி எல்லாம் உத்தரவு போடுவோம், எல்லாம் வந்துடும். எல்லாம் ஒரே ஒரு தடவை தான் செத்தவனை மீன் காட்டுவான், முஸ்லோடு உள்ளவன் சாகடிப்பான். நானே கடவுள் பார்த்துக்கிறீங்க, நான் இவரை கொள்வேன், கொண்டா நம்புறீங்களா, கொண்டுட்டு உயிர் விற்பாமா. நான் கடவுளை சொல்லுங்க, நீங்க அப்படி செய்ய நம்பிக்கிறோன்றான். அந்த நேரத்தில் கடைசி காலத்தில் தஜ்ஜால் உங்களை கொள்வான், இதில் உயிர் விற்பான், மறுபடியும் கொள்ள போயிடுவான். முடியாது, ஏன்னா முடியாம ஆட்சியாளர் சொல்ல மாட்டான், ஒரு தடவை தான். அப்ப அவன் கொன்றால நேரம் வருவார். டேய், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏழை நபிமார்களும் முன்னறிவிப்பு செய்த மகா பொய்யன் கடவுள் அந்தஸ்து உள்ள மாதிரி நடிப்பிய நீ தான் என்று முகமது நபி போதித்தார், நூஹ் நபி போதித்தார், எல்லா இலக்கியங்களும் போதித்த மகா பொய்யன் நீ தான் என்று சொன்ன பிறகு அவனை நாம் கொள்ளுவான். பிறகு உயிர் கொடுக்க என்ன செய்வான், உயிர் கொடுப்பான். பிறகு ஒரு தடவை உயிர் கொடுத்து விட்டு மறுபடியும் சாகடிக்க போக முடியாது. அப்ப அவர் சொல்றாரு, முன்னாடி உள்ளதை விட என்னுடைய ஈமான் பயங்கர ஸ்ட்ராங்கா போயிட்டு உறுதியாகிவிட்டது, நீ தான் மகா பொய்யன் கன்ஃபார்ம் பண்ணிட்டே. ரசூலுல்லாஹ் சொன்னத ஒரு தடவை கொள்வோம், மறுபடியும் கொண்டு உயிர்ப்பிப்பான், மறுபடியும் கொள்ள நினைப்பான், முடியாது. அப்போ என்னோட ஈமான் 100% பெர்ஃபெக்டா ஆச்சுப்பாரு. அந்த மாதிரி கோபம் செய்யப்படுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், காலங்கள் தஜ்ஜாலுடைய ஒரு காலம் இவ்வளோ நாள், அப்புறம் இவ்வளோ ஆண்டுகள், அதுக்கப்புறம் இவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லும்போது அப்போ காலங்கள் எப்படி தொழுகிறது. தஜ்ஜாலுடைய காலம் கணக்கு இருக்குது, 40 நாள் வாங்கலாம். 40 நாளில் ஒரு வருஷம் என்பது ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு ஆண்டுகளாக சொல்றாங்க. அதற்கு பிறகு சில நாட்கள் சாதாரண நாட்களாக போகும். அப்போ கூட கணிக்கணும். காலங்கள் வந்து சுருக்கப்பட்டு அப்போ எப்படி தொழுகிறது கணித்து தொழுவுங்க. இது சுகுலக அரசு சொல்லிட்டு அப்படியெல்லாம் சுகாரசம் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னால், அப்போ தஜ்ஜால் வருகையிலும் கூட அந்த காலம் நம்மளோட பிணைந்திருக்கிறது. வணக்க வழிபாடுகளை கூட அந்த டைமை வச்சு நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், கால நேரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற 18வது அத்தியாயத்தில் 9வது இறைவசனம், அவங்க ஹசீபுத்த அன்ன அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர்ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. இந்த குகைக்கும் இந்த ஏட்டுக்கும் உரியவர் நம்ம சான்றுகளில் ஆச்சரியமானவர்கள் என்று நீ நினைக்கிறீரா? நபியே, ஆச்சரியமானவர் தான். அந்த குகைவாசிகள் ஏகத்துவத்தை காப்பாற்றுவதற்காக கொண்ட கொள்கைகளை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதிரிகள் வந்து தொழுக விட மாட்டேங்கிறான், நோய் விட மாட்டேங்கிறான், ஜக்காத்து கொடுக்க விட மாட்டேங்கிறான், இஸ்லாமிய மரபுப்படி வாழ விட மாட்டேங்கிறான், அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்கிறாங்க. அப்போ சில இளைஞர்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போகும்போது கொகையில் தங்குறாங்க. அங்கே ஈமானை பாதுகாப்பது அங்கே தூங்க வைக்கிறாங்க. குறிப்பிட்ட ஆண்டுகள்னா அது அதை பற்றி எல்லாம் பேசிக்கலாம். அந்த மாதிரி ஈமானை தற்காத்துக் கொள்வதற்காக சென்ற குகைவாசிகள் அங்கே காலம் நேரத்தில் எல்லாம் இடம்பெற செய்யலாம். 18:9 எல்லாம் சொன்னோம். இது அவள் பித்தியத்தை கருதி பத்தாவும் ஒப்பானா ஆத்தினா மின்னமுக ரஹமத்தம் ஹகீரனா மின் அம்ரினா ரஷதா. சில இளைஞர்கள் குகையில ஒதுங்கிய பொழுது, எங்கள் இறைவா உன்னுடைய அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் பணியை எங்களுக்கு நீ வந்து சீராக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஃபலரபுனா அலா ஆதானி ஃபில் கஹ்ஃபி சினீனா அமதா 18:11. எனவே அக்குகையில் பல வருடங்கள் அவர்களின் காதுகளில் திரை ஏற்படுத்தினோம். காத்து செவ்வம் ஒன்று கடங்காம தூங்குறாங்க. சும்மா பாசுறாங்க நகலம ஐயுல் ஹிஸ்பைனி ஆசா
லிமா லபிஸ்து அமதா, அவர்கள் தங்கிய காலத்தை இரு சாராரை நன்கறிந்தவர் யார் என்பதை அறிவிப்பதற்காக பின்னர் அவர்களை எழுப்பினோம். அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அந்த லபிஸ்து ஃபீ கஃபிஹிம் ஸலாஸமியத்தின் சினீன வஸ்தாது திஸ்ஆ 18வது அத்தியாயத்தினுடைய 25வது இறைவசனம். அவர்கள் அந்த இளைஞர்கள் தமது குகையில 300 ஆண்டுகள் தங்கினார்கள் என்றும் பார்க்குகிறார்கள் அர்த்தம். 9 ஆண்டுகளை அதிகமாக்கி கொண்டனர் என்றும் மக்கள் பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹு அலம் பிமா லபிஸ்து லஹு கைபு ஸமாவாத்தி வல் அர்த் அப்ஸிர் பிஹி வஸ்மி 18-26. அவர்கள் தங்கிய காலத்தை பற்றி அல்லாஹ்வே நன்கறிந்தவன். 300 வருஷமா 3000 வருஷமா 1 கோடி வருஷம் உனக்கு என்னப்பா தெரியும்? நீ என்ன சட்டப்படி பேசிக்கிறீங்க? பேசிக்கிறாங்க மக்கள் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். வந்துக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அதை பற்றி எல்லாம் பேசுகிறான். 18-19 கதாலிக்க பாக்ஸாகும் நீங்க சாகலும் பைனகும் கால காயிலும் மிகவும் கம் லபிஸ்தும் காலு லபிஸ்னா யோமன் வௌபால யோமின் காலு ரப்புக்கும் அஅலமு பிமா லபிஸ்தும் ஃபபஸு அஹதுக்கும் பிவரீகிக்கும் ஹாதிஹி இலல் மதீனத்தி ஃபல்யன்துர் அய்யுஹல் அஸ்ஸா துஆமன் ஃபல்யஅதிக்கும் பிரிஸ்கி மின்ஹு வலியதலத்தம் வலா யுஷ்மிரன் பிக்கும் அஹதா. அவர்கள் 18வது அத்தியாயத்தினுடைய 19வது இறைவசனம். அவர்கள் தங்களிடையே விசாரித்துக் கொள்வதற்காக இவ்வாறே அவர்கள் உயிர் விட்டு எழுப்புறான் அந்த குகைவாசிகளை. எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் உலகத்திலே நீங்கள் தங்கினீர்கள், எவ்வளவு தூங்கினீர்கள் பூமியில என்று அவர்களில் ஒருவர் கேட்டார். எவ்வளவு நேரம் தங்கியிருப்போம் குகையில வந்தமே தௌஹீதை பாதுகாப்பதற்காக கொள்கை உறுதியோடு எவ்வளவு நேரம் தூங்கி போனவன அவர்கள் பதில் சொன்னார்கள், 1 நாள் அல்லது 1 நாளில் சில பகுதி அப்படின்னு சொல்லி பதிலளித்தார்கள். நாம் தங்கினோம் என்று மற்றவர்கள் கூறினர். நீங்கள் தங்கியதை உங்கள் இறைவன் நன்கறிவான். உங்களில் ஒருவரை இந்த வெள்ளிக்காசுடன் நகரத்துக்கு அனுப்புங்கள். தூய்மையான உணவை வைத்திருப்பவர் யார் என்பதை கவனித்து அதிலிருந்து நீங்கள் கொண்டு வாங்க. எச்சரிக்கையா இருங்க. உங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை பழைய மதத்துக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க, கல்லை கொள்ளடிச்சு கொள்ளுவாங்க எல்லாம் சொல்றாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, எவ்வளவு 300 மக்கள் பேசிக்கிறாங்க. 300 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பேசிக்கிறாங்கல்ல. தூங்கின காலத்தை அல்லாத நன்கறிவான் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கிய காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், நீங்க பேசாதீங்க, எவ்வளவு காலம் அல்லாஹ் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா அப்ப இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதுபோல ஹதீஸை பற்றி பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வந்துக்கிட்டு சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 1036வது நன்மொழி, கல்வி பறிக்கப்படும் வரை சொன்னாங்க, கல்வி பறிக்கப்படும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. பூகம்பங்கள் அதிகமாகும் வரை யுக முடிவு நாள் ஏற்படாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, குழப்பங்கள் தோன்றும் வரை உலகம் அழியாது. கொலை பெருகுதல் கொலை செய்தல் அதிகமாகும் வரை உலகம் அழியாது, கியாமத் நாள் ஏற்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். செய்து பார்ப்போம். இப்ப காலம் சுருங்குதல், இதுல வந்து கல்வி பறிக்கப்படும். கேடு கட்ட கல்வின்னா எப்படி உலக கல்வியும் பயங்கரம் பயிற்சா காலமாக போனாலும் இதை செய்யுமாலாம் இருக்காது. எல்லா ஃப்ராடு வேலை, ஏமாற்று வேலை, எல்லா கெட்ட செயலும் இருக்கும். எவ்வளவு கல்வி கட்டுறாங்களோ எந்த இருப்பமானாவது இவரை விட்டு என்ன சிலரை தவிர சிலர் இருந்தா பிடிக்காம இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய டாக்டருங்கிறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஐபிஎஸ்ங்கிறான், நீதிபதிங்கிறான், போலீஸுங்கிறான், ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறா, டிஐஜி என்னென்னமோ சொல்றீங்களாப்பா, குடியார இல்லாம இருக்கிறாங்க. எல்லாம் குடியார என்னடா இவன் கல்வி என்ன பயணப்பட்ட பயனுள்ள கல்வியா, பயனற்ற கல்வியா? பயனற்ற கல்வி. எல்லாம் குடியார தண்ணியை போட்டு ரோட்ல போட்டு எழுதுறாங்க. டீசலை குடிக்கிறான், பாக்கி குடிச்சிட்டு வர்றான், தள்ளாடிக்கிட்டு வர்றான், பொம்பளை இறந்து வர்றான், பொம்பளை மேல உழைப்பாரான். அந்த மாதிரி கொஞ்சம் முதியவர் நடந்து வர்றாரு, அவர் மேல ஒரு புரிதா போறான்னு சொன்னா அப்ப சிந்தித்து பார்க்கணும். கல்வி பறிக்கப்படும் என்று சொன்னால் கல்வி இருக்கும், உலக கல்வி மார்க்க கல்வி நடக்க மாட்டான், அதை கற்ற கல்வி நடக்க மாட்டான். இதன் மூலமா கல்வி பறிக்கப்படும் அல்லாஹ் சொன்னார்கள். பூகம்பங்கள் அதிகரிக்கும் சொன்னாங்களா இல்லையா? அப்ப நிலநடுக்கமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் பூகம்பம். இந்தோனேஷியா, ஜப்பான், உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் நிலநடுக்கங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு கல்வி பறிக்கப்படும் அதில் நிறைய வழக்கங்கள் இருக்கிறது. கல்வி நடக்கலாம், கல்வி வந்து அப்புறம் உங்கள்கிட்ட இல்லை. கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கல்வி படித்துக் கொள்ளக்கூடிய ஆசிரியர் தான் மாணவியிடத்துல பாலியல் வல்லுறவு கொள்றான்.
மாசமாரத்தை காட்டி அந்த பெண்களை கற்பழிக்கிறான். பல பிரச்சனைகள் டாக்டர் போல மருத்துவம் பார்க்க முடியல. இப்போ அங்கே போய் சீண்டல் இருக்குது, செத்த பணத்தோடு அந்த மாதிரி நடக்கிறாங்க என்று சொன்னால் கல்வியை புரிஞ்சுக்கணும். கல்வி என்பது நேரத்தை ஒதுக்கி கல்வி படிக்கிறான். சாதாரண போய் ஓடி வர்றாரா, டாக்டர் போய் 5-6 வருஷம் படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு படிப்பு எம்பிஏ அது இதுங்கிறான், இன்ஜினியருங்கிறான். இப்போ காலம் படித்த எரும மாடு ஒரு நல்ல ஒரு இது இல்லை. சும்மா படிச்சிருக்கிற காசு பணத்தை வருமானத்துக்காண்டிய ஒழிய ஒழுக்க நேர்மை நீதிலாம் இல்லை, இருக்குதா இல்லையா? என்னன்னு கேட்பான், நீதிலாம் என்னன்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு நீதிபதி எல்லாரும் இப்படிதான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை சொன்ன காலம் சொல்லுவோம். கல்வி படிக்கப்படும் அல்லாவுடைய தூது சொன்னார்கள். பூகம்பங்கள் அதிகரிக்கும் என்று அல்லாவுடைய தூது சொன்னார்களே, இதை நம்ம பார்த்தோம். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலம் சொல்லும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கணும். காலத்தை பற்றி அல்லாஹ் என்ன பேசலாம் குர்ஆன்ல, வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ். இந்த சூரா அந்த அத்தியாயத்தின் பேரு வல் அஸ்ர் காலம். அல்லாஹ் வசந்த அத்தியாயத்தின் பேரு அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் அஸ்ர்ல வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபீ குஸ்ரின் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வத்தவாஸௌ பில் ஹக்கி வத்தவாஸௌ பிஸ்ஸப்ர் நம்பிக்கை கொண்டு நல்லார்கள் செய்வோரையும் உண்மையை போதித்து பொறுமையையும் போதித்தார்களே, ஒருவருக்கொருவர் பயான் பண்ணி கொண்டு இறைச்சத்தோடு அந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் அந்த மாதிரி உள்ளவர்களை தவிர எல்லா வகையிலும் அழிவுல இருக்கிறான், நாசத்தில் இருக்கிறான், நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் காலத்தை பற்றி குர்ஆன் எப்படி பேசுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் காலத்தை போய் சில வசனங்களே இறக்கியிருக்கிறான். காலம் விஷயமாகவே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் வந்துக்கிட்டு பல வசனங்கள்ல அல்லாஹ் காலத்தை பற்றி சொல்லும் பொழுது அத்தகக்கூடிய ஒரு வசனங்கள் அத்தியாயம் இருக்குது. அந்த அத்தியாயத்துக்கு பேர காலம் அப்படி விஷயத்துல நம்ம காலத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சில அத்தியாயங்களை இறக்கி மனிதனுக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்போ சிந்தித்து பார்க்கணும். அதில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. அந்த அகருடைய விஷயத்தில் எப்படி வருது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொன்னான். அது எத்தனாவது அத்தியாயம்? 76வது அத்தியாயத்துக்கு பேர் என்ன? அத்தகர். அது காலம் அப்படிங்கிற அத்தியாயம். அதனால என்ன பேசலாம்னு கேட்டால் 76 உங்களை ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா குறிப்பிட்டு சொல்லப்படும் ஒரு பொருளாக கூட இல்லாத ஒரு காலம் மனிதனுக்கு இருந்திருக்கவில்லையா, இருந்ததில்லையான்னு கேட்கிறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு காலமான மனிதனுக்கு இருக்கவில்லையா? இந்துத்திலே அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தாய் தாப்பன் கல்யாணம் பண்ணி குழந்தையா வந்தீங்க, இந்துத்திலே மூலம் குழந்தை அந்த ஒவ்வொரு இந்துத்திலே கருமுட்டேண்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா? ஒண்ணுமே இல்லை. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு வயசு குழந்தை ஒரு வயசுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஒன்றும் இல்லை, இந்த பொருளாகவும் இல்லை. அது அல்லாஹ் சொல்ல குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் இல்லாத நிலையில மனுஷனை படைச்சமா இல்லையா? அப்படி ஒரு காலம் மனிதனுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சுங்களா? இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நபுதலி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா மனிதனை சோதிப்பதற்காக கலப்பு விந்து துளியிலிருந்து அவனை நாம் படைத்தோம், அவனை செவியுபவனாகவும் பார்ப்பவனாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னா அலைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரா இம்மா கஃபூரா அவனுக்கு நாம் நேர்வழி காட்டினோம், அவன் நன்றி செலுத்துபவனாகவோ நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான். நேர்வழி கிடைச்சா நன்றி அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். வழிகட்டி போயிட்டான்னு சொன்னா கேடு கெட்டவனா போயிட்டான்னு எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இன்னும் அடுத்ததானி காஃபியின சலாசில வஹ்லான வஸீரா நம்மை மறுப்போருக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் நரகத்தையும் தயாரித்துள்ளோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்படி குர்ஆனில் அத்தகக்கூடிய பாடத்தை குர்ஆன் அந்த அத்தியாயத்தில் இவ்வளவு செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நமக்கு என்னவா சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் யுக முடிவு நாளுடைய விஷயமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா அவன் வியாபாரம் செய்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க துணியை விரிப்பான். விரித்து வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துணியை விரித்து வைத்துக் கொண்டு என்ன செய்வான்? வியாபாரத்தை பண்ணலான்னு கடையை திறப்பான். கடையை திறந்து விட்டு வியாபாரத்தை பண்ணியெல்லாம் நடப்பான். இவன் துணியை கடையை திறந்து மூடுவதற்குள் மறுமை நாள் வந்துவிடும். நபிகள் நாயகம் சொல்றாங்க இவங்க எப்படி ஃபாஸ்ட்டாக போயிடுவான்? கடையை திறப்பான். ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி சட்டுப்பட்ட கடைகளை அப்படியே விட்டுட்டீங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வியாபாரம்லாம் என்ன? துணியை விரிச்சு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் மாதிரி. அதை சொல்றாங்க துணியை விரிச்சு அதை மூடி எடுக்கிறதுக்குள்ள
மறுமை நாள் வந்துடும் அப்படின்னு சுகாதாரம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பொருத்தி பார்க்குறாங்கன்னா காலையில் 9-10 மணிக்கு கடை திறக்குறியா, நைட்டு 10 மணிக்கு மூடுறியா, அதுக்குள்ள மறுமை நாள் வந்துடும். வியாபாரம் நடந்திருக்காது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விடாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால் நம்ம சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவ்வளோ வேகமாக மறுமை நாள் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்ன செய்தியை பார்க்குறோம். அதுபோல் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க, ஒருவன் என்ன செய்யலான்னு கேட்டால் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு கேட்டால், ஒருவன் ஒட்டகத்தினுடைய பாலை கலப்பான். ஒட்டகத்தினுடைய பாலை கலந்து எடுத்துக்கொண்டு வந்து அப்போதான் வந்திருப்பான். ஒட்டகத்தில் பாலை கலந்து சாயா போட்டு குடிக்கணும் வருவான். அதுக்குள்ள டீ போட்டு குடிக்க நேரம் இருக்காது. உடனே மறுமை நாள் வந்துவிடும். அப்போ ஒட்டகத்தில் பாலை கலந்து கொண்டு வந்து சாயா போட்டு குடிக்க நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு அதிவேகத்தில் மறுமை நாள் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அதுபோல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுகமடிவு நாளைக்கு முன்னால் அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தண்ணீர் போட்டுவதற்காக தண்ணீர் தொட்டிகள் அப்போ செப் பண்ணிட்டு இருப்பான். புதுசாக பூசி கொண்டு அதை பராமரித்து வச்சிருப்பான். தண்ணியை மோட்டர் போட தண்ணியாக வைப்பான். ஒட்டாங்கள் ஆடு மாடு ஒட்டாங்களுக்கு கூட தண்ணி கூட்டிருக்க மாட்டான். தண்ணி கூட்டி நம்ம கொடுத்துக்க மாட்டான். அதுக்குள்ள அதிவிரைவாக மறுமை நாள் வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா சிந்தித்து பார்க்கணும். ஒருவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாப்பாட்டை எடுப்பான், பிரியாணி சோறை எடுப்பான், எடுத்து வாயில கொண்டு போவான், சாப்பிட்டு மாட்டான். அதற்கிடையில மறுமை நாள் வந்துவிடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. சரி, புகாரில் அவருடைய 7121வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சாப்பாடு எடுத்துட்டு வாயில வைக்கிறதுக்குள்ள மறுமை நாள் தான் சிந்திச்சு பாருங்க. அப்போ வேகமாக டைம் போகும். அவர் சொல்றாங்க, காலம் சொல்லுங்க, எப்படின்னா சொல்லுங்குது. ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போவாங்க. அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்கன்னு வைங்க, ஆடு மாடு ஒட்டாங்கள் எவ்வளோ காலம் போவான்? 6 மாதம், 1 வருஷம், 3 வருஷமாக போவாங்க. அப்படியெல்லாம் போகக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இந்த நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலக்கிறதா நடந்துவாங்க. ஒரு மாவட்டத்தை கலக்கிறதா இருந்தாலே ஒரு 3 நாள் பிடிச்சிடும். 5 நாள் 1 வாரம் பிடிச்சிட்டு வைங்க. இப்போ அப்படியா இருக்குது? காலம் இப்படி சுருங்கிருச்சு. எல்லா வாகனத்தை கண்டுபிடிச்சிட்டான். ஹெலிகாப்டரில் இருந்து, ராக்கெட்டில் இருந்து, ஃப்ளைட்டில், ஏரோப்ளைனில் இருந்து, அதிநவீன வாகனங்களில் இருந்து பலவாக்குது. சாவி கொடுத்தா போதும், கண்ணை முடிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்கேயோ போயிடுது வாகனங்கள். ஸ்டேரிங்கை திரும்பினா போதும், அவ்வளோ ஸ்பீடில் போகக்கூடிய அளவுக்கு காலம் சுருங்கிருச்சா இல்லையா? பல மணி நேரங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய துபாய் சவுதிக்கு, அமெரிக்காவுக்கு, சிங்கப்பூருக்கு போகிறதா ஃப்ளைட்டில் உட்காந்தாலும் வைங்க, சீக்கிரத்தில் அழகாக போயிடுவான். உட்கார 6 மணி நேரம் 7-8 மணி நேரத்தில் உலக நாடுகளை சுற்றிட்டு வரக்கூடிய அளவுக்கு காரணம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. அப்போ முடியுமா? அப்போ சினிமா தேட்டருக்கு போகிற ஆம்பளை பொம்பளை அந்த காலத்தில் எங்கேயுமா சொல்லி காட்டும். சினிமா தேட்டர் நடந்து கீழே போவார். எங்கள் வீட்லேயே போக மாட்டாங்க. பொதுவாக அந்த காலத்து மார்க்காரி இல்லாமல் சில பேர் போவாங்க. எங்கள் வீட்லேயே போச்சு அந்த காலத்தில் சொல்லும். அப்போ கவுபானில் படம் வந்துச்சாங்க. அந்த காலத்தில் கவுபா இஸ்லாமிய படம், கவுபா, அந்த கவுபா படம் பார்க்கறது குடும்பத்தில் போயிருக்குமா அந்த காலத்தில். அப்போ சொல்லி அப்போ நடந்து போகிறது கீழே தேட்டர் சேர்ந்து அப்சரா தேட்டர்னு ஒன்று மூடி போட்டாங்க. இப்போ அந்த தேட்டருக்கு நடந்து போகிறதுக்கு 2-3 மணி நேரம். அப்போ பைய போவாங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டேன். அப்படியே இப்போ இருக்குது. ஒரு நொடி எடுத்து பைக் எடுத்தாலும் போயிடலாம், இந்த ரெட்டில் போயிடலாம், எங்கே போனாங்க என்று சொன்னால் அப்போ காலம் சுருங்கிருச்சா இல்லையா? காலம் சுருங்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி சுருங்கி போய்டும். ஃப்ளைட்டு அது இது கண்டுபிடிச்சின்னா உன்னை அம்மியில் அரைச்சாங்க ஒரு காலத்தில். இப்போ அப்போ கை போனால் ஆம்சர் பொம்பளை இப்போ இருக்குதா, சோறு விரிஞ்சிருக்கா போனவங்களுக்கு பொம்பளைகளுக்கு சோறு முடிச்சு ஆம்சம் இருக்கும். இப்போ அப்போ மிக்சியில் அரைச்சது கை அப்படி இதில் இதெல்லாம் இந்த அம்மியோட கையில் அம்மியை போட்டு அப்படி போது ஆம்சம். இப்போ இந்த முதுரை பிடிக்கிறது, அங்கே பிடிக்கிறது, இங்கே பிடிக்கிறது. ஏன்? காலம் சுருங்கி விட்டது. எல்லாம் மிக்சி, அது இது கிரைண்டர், என்னென்ன இலவுகளும் வந்துருச்சு. அதில் போட்டு உட்காந்து ஒரு அளவு வச்சா பொடியாக்கி தந்துடுது, தேங்காய் பால் வந்துடுது. அப்போ என்ன ஆகுது? அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான பெண்கள்லாம் சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களை தவிர எல்லா நோய்க்கும் உள்ள வந்துருச்சு. உடல் உழைப்பு இல்லை, சோபாவில் கொடுத்துட்டாங்க முத்துறது என்ன ஆகும் பார்க்குறோம். அப்போ காலம் சுருங்கின உடனே அதிநவீன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டார்கள். உடல் சோம்பேறித்தனமாகிவிட்டது. அந்த மாதிரி இருக்கு. அந்த காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த மாதிரி அந்த காலத்தில் வலுவாக இருந்தார்கள் என்று சொன்னால் உடல் உழைப்பு இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லையா? ஆம்பளை பொம்பளை நோஞ்சாலும் அந்த மாதிரி இருக்கிறான். உடம்பு இருக்கிற மாதிரி ஊற சடை நல்லா இருக்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. பூன் முதல்ல பறக்கிற மாதிரி இருக்கிறான். நம்முடைய உடல் உழைப்பு இருக்குதா? இல்லை. அப்போ அந்த காலம் சுருங்கும் பொழுது என்னென்ன இதெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் மாறி விடுகிறான்
என்று சொன்னால் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அவ்வளவு உடல் உழைப்பு செய்யும் பொழுது உடம்புல உள்ள பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், உடம்புல தசைகள் இருவி, மார்பகங்கள் இருவி, உடம்புல அப்படியே அவங்க பார்க்கவும் ஈர்ப்பா இருக்கும். ஒரு ஆம்பளை பொம்பளை பார்வையை தாழ்த்துற தனி விஷயம், கெட்ட பார்வை பார்க்க கூடாது. ஆனாலும் அப்படின்னு பார்க்கறது அதான் மனித படைப்பு. நல்லா அவங்க கொடுத்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு அளவுகோல். இப்போ அப்படி இல்லையா, எல்லாம் சும்மா ஜோடனையா இருக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளையில ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் கெட்ட செயல்களும் அவன் ஏதாவது ஒரு கெட்ட பார்க்க போடுறது. இது என்ன தேவை ஒண்ணு நம்ம விரும்பாத ஒன்றை செஞ்சு உடம்பு நாசமாக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காலம் சொல்லும் பொழுது இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம பழைய மனித வேலைகளை பார்த்து சுறுசுறுப்பாக இருக்கணும். தீமையான காரியங்கள் விலகணும் என்பது உணர்ந்து கொண்டு எல்லாரும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் இவ்வளவோ அறிவிப்பு செஞ்சாங்க. முன்னறிவிப்பு நான் காலத்தை மட்டும் தொடுத்துட்டு பேசினேன். இன்னும் சிறிய அடையாளங்கள் நிறைய, பெரிய அடையாளங்கள் நிறைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. 2வது ஒரு செய்தி பேசணும். அதனால இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுடைய விஷயங்களை அடுத்தபடியாக பேசுவோம். அப்போ நபிகள் நாயகம் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் வைத்துக்கொண்டு காலங்கள் சுருங்கும். மனுஷனாக தான் இருப்பான். நம்ம கரெக்டாக அந்த வேலைகளை பாதிப்பு இல்லாமல் செய்து, குறிப்பாக வணக்க வழிபாடுகளை செய்து இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மற்ற வேலைகளையும் செய்து அல்லாஹ்வுடைய ஊர்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கிட வேண்டும் என்று சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய முதல் முறையை நிறைவு செய்கிறேன். யானை வலது நாம் முத்தப்புல்லா ஹக்கத்து காத்தி பலா தமூத்தன் இல்லாமல் முஸ்லிமோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்திய திருநாட்டிலே சுதந்திரத்துக்கு பிறகு சங்பரிவார பிஜேபியினுடைய ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் மனிதர்களுடைய இந்திய தேசத்தின் மக்களுக்கு நிம்மதியற்ற ஒரு சூழல், மனிதர்களை ஒரு பதற்ற நிலையை வைத்திருக்கக்கூடிய ஒரு கேடுகட்டவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா? இந்தியாவில் தான் இருக்காங்க. மனிதர்களை, இந்திய பிரஜைகளை ஒரு பதற்ற நிலையில எதுக்கெடுத்தாலும் பதற்றம் அந்த மாதிரி நிலையில வைத்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் கைவர் போன்ற கடமாய்களை புரட்சி அடிக்க வேண்டும். அப்போதான் தேசம் உட்படும். அதில் இன்னும் இப்போ சமீபத்தில் என்ன கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆர்னு கொண்டு வந்தாங்களா இல்லையா? எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்த செயல்பாடுன்னு கொண்டு வந்து அதில் மக்களை மண்டையை பிடிக்க வச்சு அது என்னன்னா அது குடியுரிமை ஃபார்ம் மாதிரி இதை கொண்டு வந்து குடியுரிமை நம்ம அகதியாக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு இந்த படிவாங்க மண்டை குழம்பி போய் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதான் திருத்தமாக உலகம் பிஜேபியில் இருப்பாங்க. ஏதோ சுவாமியில் வருமே அந்த மாதிரி அவர் என்ன செய்வார், சுப்பிரமணிய சுவாமி மெண்டல் வாய்ந்த பேசுவாங்க. ஒவ்வொரு பேச்சும் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு பேச்சு இடி முழக்க மாதிரி பிஜேபியில் இருக்கக்கூடிய அவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் அது அவங்க கேட்குறாரு மோடியை பார்த்து இந்த ஃபார்மை அந்த சுப்பிரமணிய அவருக்கு என்ன கேட்குறாரு, இதை நீங்கள் நிரப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்சி நான் அரசியலை விட்ட போகிறாங்கிறாரு. நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு மோடியை பார்த்து இந்த ஃபார்மை நீங்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் நிரப்பிவிட்டார், நான் அரசியல் களத்தை விட்டு போகிறேன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி பிஜேபியில் கேட்கலாம்னு சொன்னால் அந்த அளவுக்கு பிள்ளைகளை குழப்பத்தை வச்சுக்கிறாங்க. மண்டை பிக்குது, அகதி மாணவ கொடுத்து போடுற மாதிரி. அதெல்லாம் அந்த ஃபார்மெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் ஃபுல்லாக பண்ணு. அதெல்லாம் ஊரில் முகாம்கள் போட்டு அது பெரிய இயக்கங்கள் அமைப்புகள் சார்பாக அதை என்ன செய்யணும், அதை பெல்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். அதை இப்போ நேர்மையாக ஓட்டணும். பீகாரில் எல்லாமே ஓட்டு மிஷினை மாத்திரை கொண்டு வந்து இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் பார்த்துப்பீங்க. பகிரங்கமாக போலீஸ் துணையோடு தேர்தல் ஆணைய துணையோடு வாக்கு பெட்டிகளை மாற்றி பரவாயில்ல வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ கனடா என்றாங்க. இப்போ அப்படி சொன்னால் சிந்திச்சு பார்க்க வேணும். அந்த மாதிரி கேட்டாச்சு சும்மா தனிப்படைப்பு என்றை கையால் ஓட்டு போடக்கூடிய சூழல் வருதோ அப்போ தான் இந்தியாவில் பிஜேபி மாறணும். ஒழிய நீ மிஷினில் தான் குத்துவேன் எல்லா ஆட்சியாளர்களும் அதுக்கு உறுதுணையாக நின்றாங்க. சும்மா தனிப்படைப்பு பரவாயில்ல காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் கிராமத்திலான வரைக்கும் பிஜேபி தான் வரலாம். எழுதி வைத்துக்கொள், குறித்து வைத்துக்கொள். மிஷின் ஒழிக்கப்படவில்லை என்றால் வாக்காளர் மிஷினில் தான் திருட்டு வேலை பண்ணுறான். வாக்காளர் திருட்டு வேலை பண்ணுறாங்க. பீகாரில் மாத்திராங்க பிடிச்சாங்க. அப்போ காங்கிரஸில் அந்த மாதிரி பொய் பெட்டிகளை கொண்டு வந்து மின்னணு பெட்டிகளை வாக்கு இயந்திர பெட்டிகளை ஒரிஜினல் பெட்டியை மாற்றி டூப்ளிகேட் பெட்டியை வைக்கிறோம். இதில் என்ன அர்த்தம் சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி சும்மா இதெல்லாம் மாற்ற வேண்டும். அதனால்
எதுவுமே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இவர்களை கைமறு போனதுக்கான வழியாக ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் மக்கள் துரத்தாத வரை நம்ம அடிமைகளாக இருக்க முடியும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த விஷயம் மாற்றணும். இந்த அம்மா ஸ்டாண்டர்டா என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, ஒரு சிங்க பெண்மணியாக இருந்து கொண்டு எஸ்ஐஆர் எதிர்த்தது. மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த மேற்கு வங்கத்தினுடைய மக்களை ஒன்று திரட்டி எஸ்ஐஆர் ரத்து செய்ய குடியுரிமைக்கு உண்டான ஒரு ஃபார்ம் அது என்று சொல்லி அதிசயவங்க அந்த மாதிரி வேலை தமிழக முதல்வர் பார்க்கணும். சும்மா சுப்ரீம் கோர்ட்ல தூக்கி போட்டாங்க, அந்த மலையில தூக்கி போட்டாங்க. எஸ்ஐஆர் திரும்ப நம்ம நடைமுறைப்படுத்தினோம் சுப்ரீம் கோர்ட்ல. எப்படி இந்த மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் வயசான பெண் தானே, அது புதிய பருவத்தை அடைஞ்சிட்டாங்க இல்லை, அவங்க மக்களை தேடி 4 கிலோமீட்டர் நடந்து எஸ்ஐஆரை ரத்து செய்து போராடுறாங்க. நம்மளால வேடிக்கை பார்க்கலாம். அப்ப நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் மக்களை திரட்டி அந்த மாதிரி இப்படி பெரிய அளவுக்கு போராட்டம் வெடிச்சாதான் இந்த கலவிகளை ஓட சட்டிகளை விட முடியுமே தவிர அந்த சட்டங்களை மாற்ற முடியுமே நடக்காது. அது போல வந்து கேரளாவில் அதே மாதிரி நடத்தணும். அது போல இந்த வட மாநிலங்களில் செய்தான்களை தவிர விட எல்லா வகையான இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களும் மக்களை தப்பி இந்த சட்டத்தை வாபஸ் போறன்னு சொல்லி முதலமைச்சர் நடக்கிற தலைமையில மம்தா பொம்பளை தானே நடந்துச்சா இல்லையா, அந்த மாதிரி நடந்தாலே தவிர இதெல்லாம் ஒழிக்கப்படாது. நீ சிம்பிள் தேர்தல் 4 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி என்னன்னா எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த சட்டம் அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தப்படணும். இவன் கேட்கிறானே அப்பம் பேர் முப்பாட்டு 1040 கப்பூரில் தோண்டி கொண்டு வாங்குறதும் இல்லாம 4 முறை சிரமம் இல்லாமல் ஓட்டு போட வை அதான் எதிர்பார்ப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தகவலாக புரிந்து கொண்டு எல்லா முதலமைச்சரும் மக்களை திரட்டுங்க, அந்த தலைமையில் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடங்க, இதை ரத்து செய்ய நீங்க அந்த மாதிரி கொண்டு வராத வரை எஸ்ஐஆர் இருக்கும். ரொம்ப நாம அழுகுவாங்க அந்த ஃபார்ம் வாங்குறது 1008 கேள்வி இந்த மாதிரி எப்படி ஃபுல்லா பண்ணு தெரியல இது ஒன்று. அது போல வந்து இறுதியாக இந்த என்ன செய்யறாங்கன்னு கேட்டா குண்டு வெடிச்சிச்சு. குண்டு வந்து டெல்லியில செங்கோட்டை பக்கத்தில் குண்டு வெடித்தது. அதுக்கு வந்து முஸ்லீம் வந்து காரணம் சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் எவனாலும் கண்டிக்கணும். இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் மக்களை கொள்வதோ பொது சொத்துக்களுக்கு பங்க விளைவிப்பதோ இஸ்லாம் நாடவில்லை. அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அவனை செய்தவன் நலத்துக்குரியவன். யார் ஒருவரை வாழ வைத்தாரோ அவர் சொந்தத்துக்கு செல்வான். எல்லாரையும் வாழ வைத்தவருக்கு சமம். யார் ஒருவரை கொண்டானோ கொலை செஞ்சானோ அவன் எல்லாரும் உலக மக்களே கொண்ட பாவம் அவனுக்கு உரியது என்று குரான் போதிக்கிறது. எவனோ குண்டு வச்சான்னு சொன்னா யார் வச்சா? மீடியாக்கள் சங்கிகள் வைக்கலையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய குண்டு வைப்புல 100% வச்சுக்கிறீங்க, 90% சங்கிகள் தான் குண்டு வச்சாங்க. அந்த புக்கை தனியா இருக்குது, புக்கு போட்டுருக்காங்க. இந்தியாவில் எவ்வளவு குண்டு வெடிப்பு அரசுடைய அந்த பங்களிப்பு என்னன்னு. அது 90% 95% RSS தான். பாக்கி இந்த 5% எவ்வளோ வச்சுப்பான் முஸ்லீம்கள் மற்ற எந்த சமுதாயத்தில் உள்ளவனும். அவன் நம்ம ஆதரிக்க செருப்பான அடிப்போம். அதை வைக்கக்கூடாது, குண்டு வைக்கக்கூடாது, எதுவும் மக்களுக்கு பாதிப்பான இந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. ஆனால் என்ன செய்யலாம், மீடியாக்கள் கையில் இருக்குதா? உமர்கக்கூடியவர் வச்சாரு, அவரெல்லாம் மருத்துவர்கள் டாக்டர் படிச்சுக்கா தீவிரவாதியாக இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அப்படிலாம் போதான் மீடியாக்கள் வகையில் இருக்குது. அதுபோல் சினிமாக்கள் வகையில் இருக்குது, இன்னொரு பத்திரிகைகள் வகையில் இருக்குது. எல்லா துறைகளுமே இஸ்லாம் அல்லாதவர்கள் சங்கிகள் கையில் இருக்கிறதால எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் அப்படியே மீடியாக்குள்ள உலகம்லாம் பண்றாங்க. துருக்கியை முடிச்சு போறாங்க. துருக்கி தான் காரணங்கிறான். அது போல வந்து தீபாவளி பொங்கல்லாம் வெடிக்க நினைச்சாங்க. அவனுக்கு ஏன்னா தீபாவளி பொங்கல்னா தீபாவளி பொங்கலுக்கு வெடிக்க நினைச்சாங்கன்னு தலை விடுறான். இதுதான் அத்தை பேஸ்புக்கில் போட்டான். நீ அரசு பண்ணிக்கிறீல்ல உண்மையாக இருந்தால் அரசு பண்ணிக்கிறான். ஜம்மு காஷ்மீர் அங்கங்க இந்த குண்டு வச்சவர்களை நீ உண்மையாக ரிலீஸ் பண்ணு. நீங்க ரிலீஸ் பண்ண வேணாம், அப்படியே வை. பத்திரிகையாளர் சந்திப்பு போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணியோ அவர்கள் எல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு சொல்லு என்ன நினைச்சு கேட்டு பத்திரிகையாளர் செய்தி கேட்க விடு. அந்த முஸ்லீம் சொல்லி உமர் வேண்டு அவனை யார் அனுப்புனா, அவன் அனுப்புனவன் யாரு, இந்த பணம் என்பதெல்லாம் பத்திரிகையாளர் திரு கேட்பாங்கல்ல, சந்திக்க மாட்டான். பத்திரிகையாளர் சந்திப்ப அரசு பண்ண தீவிரவாதம் சொல்லி அவங்க எல்லாம் சந்திக்க விட மாட்டான். இப்படி நாடகம் மாறுறாங்க. இது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால முஸ்லீம்கள் சொல்லலாம், எவ்வளோ அது முஸ்லீம் யாருங்கிறத வந்து அல்லாஹ்க்கு தான் தெரியும். முஸ்லீமா இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம். உலக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அந்த விஷயத்தை நபிகளை கருத்து விட்டார்கள். அதனால புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு உனக்கு சின்ன அளவுக்கு சின்ன ஒரு இது நிலை கிடைச்சாலும் அது பெருசாகிடும். ஊதி பெரிய அளவுக்கு ஒரு கார்த்திகை தீபமாக ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நெருப்பு சொல்றேன். அவன் சின்ன ஒரு மெழுகுதிரி கிடைச்சாலும் பெரிய நெருப்பாக்குற மாதிரி முஸ்லீம் பேர் வந்தாலே போகும். அந்த மாதிரி இறுதியாக சொல்ல வேண்டியதுல வந்து
என்ன செஞ்சு விட்டாங்கன்னு கேட்டால் அவர் வீட்டை அடிச்சு விட்டாங்க இயற்கையர்கள். எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்க. அவருடைய அந்த உமருங்கக்கூடியவர் வந்து கார் குண்டு வெடிப்பு, கார் வெடிபொருள் வெடித்தது. அந்த விஷயத்துல அவருடைய வீட்டை அடிச்சு விட்டாங்க பாதுகாப்பு அதிகாரிகளாம். அப்ப என்ன அதிகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. ஒரு இஸ்லாம் என்ன சொல்லுது, ஒருவன் தப்பு அவன் சுமக்க மாட்டான். தகப்பன் செஞ்ச தப்புக்கு தகப்பன் தான் பொறுப்பு, மகன் செய்த பொறுப்பு மகன் தான் பொறுப்பு, மகள் செய்தா மகன் தான், அம்மா காரி செஞ்சா அம்மா காரி தான். ஏன் ஊட்ட அடிக்கிறீங்க கள்ள பயிர்களா? அவன் ஊட்ட அடிச்சு விட்டாங்க. போய் அவன் புல்வாமாவில் உள்ள உமரின் வீடு வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. அவன் என்ன செய்யலாம், ஜம்மு காஷ்மீர்ல அவங்க வீட்டை அடிச்சு விட்டாங்க. பொண்டாட்டிக்குள்ள குடும்பம் என்ன செய்ய காத்துச்சுன்னா இவங்க சட்டத்தை கையில் எடுத்து நீதிமன்றம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி நடக்கிறாங்க. அல்லாதான் இவருக்கு அழிவை ஏற்படுத்தணும். ஒட்டுமொத்தமாக அல்லாவுக்கு துவா செய்து இறைவா இந்த காஃபிர்களை, இந்த கெட்ட காஃபிர்களை, முஸ்லீமுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய காஃபிர்களை என்னை அழித்து நாசமாக்குவாங்க என்று அல்லாவுக்கு பிரார்த்தனை செய்து இறை உதவியை பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த ஜும்மாவுடைய 2ஆம் முறை நிறைவு செய்ய பதிப்புடன் அது குறிப்பும் வஷ்குருனை வளர தக்குறோம்.